வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். உலக சாதனையாளர்கள் சங்கம் சார்பில் குழந்தைகள் தின விழாவில் விருது வழங்கி கௌரவித்தார் ஜோஸ் சார்லஸ் மார்டின். புதுச்சேரியை சேர்ந்த சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் லட்சிய ஜனநாயக கட்சி என்ற பெயரில் புதிய கட்சியை இன்று துவங்கினார். கட்சி ஆரம்பித்த பின்னர் முதல் நிகழ்ச்சியாக புதுச்சேரி ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற குழந்தைகள் தின விழா பரிசளிப்பு விழாவில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பங்கேற்று பல்வேறு சாதனைகள் புரிந்த ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளுக்கு விருதுகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரிய மாநிலங்களை முன் மாதிரி மாநிலமாக மாற்றுவது கடினம். புதுச்சேரி போன்ற சிறிய மாநிலத்தை சுலபமாக ஒரு முன் மாதிரி மாநிலமாக மாற்றலாம். மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்பொழுது புதுச்சேரியில் வறுமையால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகம் என்று கூறினார். மேலும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, மகளிர் முன்னேற வேண்டும், உணவு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை விஷயங்களை செய்ய வேண்டும், கல்வி, சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பது எங்களின் கொள்கை என்று கூறினார். அப்பொழுது அவரிடம் புதுச்சேரி வந்த தாவேகா தலைவர் விஜயின் பேச்சு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர், விஜயுடன் இருப்பவர்கள் சரியில்லை, அவர் புரிதல் இல்லாமல் பேசுகின்றார். புதுச்சேரியை பற்றி புரிதல் இல்லாமல் விஜய் இருக்கும் நிலையில் அவருடன் கூட்டணி குறித்து சிந்திக்க வேண்டும். அவரை வழி நடத்துபவர்கள் சரியில்லை என்று கூறினார். மேலும் கூட்டணி குறித்து இன்று எதுவும் சொல்ல முடியாது. அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை என்று தெரிவித்தார். தொடர்ந்து ஜோஸ் சார்லஸ் மார்டின் குறித்து விமர்சித்த உள்துறை அமைச்சருக்கு பதிலளித்த அவர், பாதுகாப்பிற்கும் பந்தாவிற்கும் வித்தியாசம் தெரியாமல் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் என்னை விமர்சனம் செய்துள்ளார் எனவும், புதுச்சேரியில் பல கொலைகள் நடைபெறுகின்றது, தொடர்ந்து மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை உள்ளது என்று கூறினார். மேலும் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்தை விட சிறப்பு மாநில அந்தஸ்து தான் தற்பொழுதைக்கு தேவை என்று கூறிய சார்லஸ் மார்டின், லட்சிய ஜனநாயக கட்சியில் வெற்றி வாய்ப்பை கருத்தில் கொண்டு இளைஞர்கள், மாற்று கட்சியினர் என அனைவருக்கும் வாய்ப்பு வழங்கப்படும் எனவும், இருப்பினும் அவர்கள் சுத்தமானவர்களாக இருக்க வேண்டும் எனவும் கூறினார். மேலும் தனக்கு பிடித்த தலைவர் எம்ஜிஆர், அவரால் தான் நம் கல்வியும் வேலை வாய்ப்பிலும் உயர்ந்த இடத்தில் உள்ளோம் என்று கூறிய அவர், நான் குண்டு சட்டியில் குதிரை ஓட்ட இங்கு வரவில்லை, உலகிற்கே நாம் முன் மாதிரியாக மாற வேண்டும், உலகில் சிறந்த நகரமாக புதுச்சேரி மாற வேண்டும் என்று தெரிவித்தார். மனித உரிமைகள் கழகத்தின் முப்பெரும் விழா புதுச்சேரி அண்ணாமலை நாடார் மண்டபத்தில் நடைபெற்றது. மனித உரிமைகள் கழகத்தின் முப்பெரும் விழா புதுச்சேரி அண்ணாமலை நாடார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு கழக நிறுவனர் தலைவர் டாக்டர் சுந்தர் தலைமையேற்றார். புதுச்சேரி மாநில பொதுச் செயலாளர் தனாலன் வரவேற்புரையை நிகழ்த்தினார். நமது மக்கள் கழக தலைவர் நேரு எம்எல்ஏ சிறப்புரையாற்றினார். அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன், தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை வழக்கறிஞர் திருமால், மனித உரிமைகள் கழக வழக்கறிஞர் கதிர்வேல், புதுச்சேரி அரசு ஊழியர்கள் சம்மேளன சங்கங்களின் கூட்டு இயக்க தலைவர் செல்வம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக இதில் கலந்து கொண்டனர். 5 மணி நேரம் இடைவிடாது சிலம்பம் சுழற்றி உலக சாதனை படைத்த புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த விண்ணரசி, ஜெசிகா ஆகிய சகோதரிகளுக்கு மனித உரிமைகள் கழக மாநில புரவலர் புகழ் முருகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் இணைந்து நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர். புதுச்சேரி மாநில பொருளாளர் கமல், வடக்கு மாநில செயலாளர் மணிகண்டன், கிழக்கு மாநில செயலாளர் சுரேஷ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மனித உரிமைகள் கழகத்தின் 18வது தேசிய மாநாடு 1000 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகளுடன் புதுச்சேரியில் நடத்துவதற்கான தீர்மானம் இயற்றப்பட்டது. மாநில மக்கள் தொடர்பு அதிகாரி பெரியசாமி நன்றி உரையாற்றி இந்நிகழ்ச்சியை நிறைவு செய்தார். வில்லியனூர் தூய இருதய மரியன்னை அரசு உதவி பெறும் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. வில்லியனூர் தூய இருதய மரியன்னை அரசு உதவி பெறும் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. LKG முதல் 10ஆம் வகுப்பு வரை பல வகுப்பு மாணவிகளின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நீர் சுத்திகரிப்பு, சோலார் எரிசக்தி, ரோபோ, மனித உடலமைப்பு, மழைநீர் சேகரிப்பு போன்ற பல்வேறு தலைப்புகளில் மாதிரிகளை தயாரித்து காட்சிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சி பள்ளி தலைமை ஆசிரியை அருட்சகோதரி ஆலிஸ் மேரி அவர்களாலும் இல்ல தலைமை அன்னை அவர்களாலும் ஒருங்கிணைத்து நடத்தப்பட்டது. தூய லூர்து அன்னை பள்ளியின் முதல்வர் அருட்பணி ஆல்வின் அன்பரசு அவர்கள் இந்நிகழ்ச்சியை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார்.
மேலும் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் திருவாளர் ஜெபின் லாசரஸ் அவர்களும், சிறப்பு விருந்தினராக மிஸ்டர் ஜோசப் காந்தி, ரிட்டையர்டு சயின்ஸ் டீச்சர், மிஸ்ஸஸ் அருள் செல்வி, ரிட்டையர்டு சயின்ஸ் டீச்சர், லூர்து அன்னை பள்ளியின் ஆசிரியர் ஆகியோரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாணவிகள் தங்களின் படைப்புகளை மிக அழகாகவும் தெளிவாகவும் விளக்கினர். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் விருந்தினர்கள் அனைவரும் மாணவிகளை பாராட்டினார்கள். மாணவிகளின் அறிவியல் திறனையும் சிந்தனை ஆற்றலையும் வெளிப்படுத்திய இந்த அறிவியல் கண்காட்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரியில் சமூக சேவகர் ஜோசப் 2026 கேலண்டரை முதல்வர் ரங்கசாமியிடம் நேரில் வழங்கி வாழ்த்துக்களை பெற்றார். புதுச்சேரியில் பல்வேறு சமூக நலம் சார்ந்த மக்கள் பணிகளை ஜோசப் செய்து வருகிறார். கொரோனா காலத்தில் கபசுர குடிநீர் வழங்கியது, துப்புரவு பணிகளை மேற்கொண்டது, மழை காலத்தில் துப்புரவு பணியாளர்களுக்கு ரெயின்கோட் வழங்கியது, கோடை காலத்தில் வெப்பத்தை தணிக்கும் வகையில் மோர் பாக்கெட்டுகளை வழங்கியது உட்பட பல்வேறு சமூகம் சார்ந்த செயல்களை செய்து வரும் ஜோசப் 2026 சட்டசபை கேலண்டரை முதல்வரிடம் நேரில் வழங்கி வாழ்த்துக்களை பெற்றார். பாரதி அறக்கட்டளையின் வெள்ளி விழாவில் பாரதி மக்கள் மன்றத்தை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். பாரதி அறக்கட்டளையின் வெள்ளி விழாவில் பாரதி மக்கள் மன்றத்தை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புரட்சிகர தேசிய கவிஞர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் 144வது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில், தமது வெள்ளி விழாவை கொண்டாடும் வகையிலும் பாரதி அறக்கட்டளை இன்று புதுச்சேரி ஈஸ்வரன் கோவில் தெருவில் உள்ள பாரதி நினைவகத்தின் எதிரில் ஒரு சிறப்பான நிகழ்வை நடத்தியது. இந்த நிகழ்வில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பாரதி அறக்கட்டளையின் புதிய மக்கள் தொடர்பு முன்னெடுப்புக்கான பாரதி மக்கள் மன்றத்தை முறைப்படி துவக்கி வைத்து பாராட்டினார். இந்த நிகழ்வில் ஏராளமான அறிஞர்கள், கவிஞர்கள் மற்றும் பாரதி ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் எள்ளு பேரன் நிரஞ்சன் பாரதி, பாரதி அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் ராஜகோபால் சுவாமி, புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணை வேந்தர் டாக்டர் தரணிகரசு, டாக்டர் எஸ் செல்வநாதன் மற்றும் பல முக்கிய பிரமுகர்கள் இதில் கலந்து கொண்டனர். இந்த கொண்டாட்டங்களின் முக்கிய அம்சங்களில் ஒன்று, மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் 150வது பிறந்தநாள் விழாவிற்கான ஆயத்த குழுவை அமைப்பதாகும். வரும் ஆண்டுகளில் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களிடையே பாரதியின் உணர்வை திறம்பட முன்னெடுத்து செல்வதற்கும், அவரது புரட்சிகரமான மரபு எதிர்கால சந்ததியினருக்கு உத்வேகம் அளிப்பதை உறுதி செய்வதற்கும் ஒரு விரிவான செயல் திட்டத்தை வகுப்பதற்காக இந்த குழு தனது துவக்க கலந்துரையாடலை நடத்தியது. அண்ணா இங்கே பாருங்கண்ணா. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் டிடிவி தினகரனின் பிறந்தநாள் விழா தமிழ்நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் டிடிவி தினகரன் பிறந்தநாள் விழா தமிழ்நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. அதில் ஒரு பகுதியாக விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் சார்பாக பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்பட்டது. முதலில் திருச்சிற்றம்பலம் கூட்ரோட்டில் உள்ள ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கோவிலில் அபிஷேக ஆராதனைகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் தலைமை தாங்கினார். கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி, கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் முத்துக்குமார் மற்றும் கழக வர்த்தக அணி துணைத் தலைவர் ராமமூர்த்தி முன்னிலை வகித்தனர்.
வானூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கதிர்வேல் மற்றும் மேற்கு ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து கிளியனூர் ஒன்றியத்தில் வடக்கு ஒன்றிய செயலாளர் ரங்கநாதன், தெற்கு ஒன்றிய செயலாளர் சிவக்குமார், கிளியனூர் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் ஆலயத்தில் அபிஷேக ஆராதனைகள் மற்றும் இனிப்புகளும் வழங்கப்பட்டது. கண்டமங்கலம் வடக்கு ஒன்றியத்தில் ஒன்றிய செயலாளர் வாஞ்சிநாதன், அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் பிரகாஷ் ஏற்பாட்டில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மயிலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சக்திவேல் மற்றும் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் பிரபு ஏற்பாட்டில் ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகர் ஆலயத்தில் அபிஷேக ஆராதனை செய்து கேக் வெட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது. பின்பு விழுப்புரம் பகுதியில் தாய்மார்களுக்கு அன்னதானம் வழங்கி இலவச சேலை வழங்கப்பட்டது. இதில் பொதுக்குழு உறுப்பினர் கண்ணன், மாவட்ட ஓட்டுநர் அணி செயலாளர் பார்த்திபன், மாவட்ட நெசவாளர் அணி செயலாளர் சந்தோஷ், ஓலக்கூர் ஒன்றிய செயலாளர் ஸ்ரீராம் மற்றும் கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாரதிதாசன் அறக்கட்டளை பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா நடைபெற்றது. பாரதிதாசன் அறக்கட்டளையின் சார்பில் மாதந்தோறும் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்று வருகின்றது. புரட்சி கவிஞரும் உலகக்கவி பாரதியாரும் என்ற தலைப்பிலான இந்த மாத விழாவிற்கு அறக்கட்டளையின் தலைவர் தமிழறிஞர் பேராசிரியர் கோ. பாரதி தலைமை தாங்கி பேசினார். அப்பொழுது அவர், கடுநடையிலிருந்து எளிய நடையில் கவிதை எழுதிய பாரதியார், பாரதிதாசன் போன்றவர்களால் தான் பாமரரும் இலக்கியம் படைக்கும் காலம் தோன்றியது என புகழாரம் சூட்டினார். சிறப்பு விருந்தினராக கிறிஸ்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் அன்பழகன் கலந்து கொண்டு வாழ்த்துரையாற்றினார். செயலர் தொண்டு சுடர் வள்ளி, இசைச்சுடர் கிருஷ்ணகுமார், கலை மாமணி டாக்டர் சன் நமச்சிவாயம், பேராசிரியர் விசாலாட்சி, பேச்சாளர் தமிழால் என்கின்ற ஜெயந்தி ராஜவேலு, பாவலர்கள் விசாலாட்சி, பாவலர் சரசா, தொண்டுச்சுடர் லக்ஷ்மி தேவி, பத்மநாபன் ஈஸ்வரி தேவி, வேல்விழி சிவக்கொழுந்து, தொண்டுச்சுடர் மீனாட்சி தேவி கணேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மகாகவி பாரதியாரின் 144வது பிறந்த நாளை ஒட்டி பாரதியார் அல்லால் பாரினில் வேறேர்வர் என்ற பாவேந்தர் பாரதிதாசன் கவிதை வரியை தலைப்பாக கொண்ட மகாகவி பாரதியார் பிறந்தநாள் சிறப்பு கவியரங்கத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரியை சேர்ந்த 35 கலைஞர்கள் கலந்து கொண்டு கவிதை வாசித்தனர். படைப்பாளி ரமேஷ் பைரவி, பாவலர் மதன், பாவலர் பொய்யாதி ஏகாம்பரம் ஆகியோர் கவியரங்க ஒருங்கிணைப்பு பணியை ஆற்றினார்கள். 40 மாணவர்கள் பங்கேற்ற மாணவர் திருக்குறள் அரங்கம் நடைபெற்றது. பாவலர் பச்சையம்மாள் பாண்டியன் தொகுப்புரையை ஆற்றினார். பாவலர் ராஜேஷ் வரவேற்புரையாற்றினார். நிறைவில் பாவலர் ஈஸ்வரி தேவி நன்றி உரையை தெரிவித்தார். முன்னதாக பெரும் கவிக்கோ சேதுராமன், பெரும் கவிஞர் ஈரோடு தமிழப்பன் உள்ளிட்ட தமிழ் அறிஞர்களின் மறைவு குறித்து நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. உழவர்கரை தக்கக்குட்டை பகுதியில் வீட்டை இடிக்க காலக்கேடு, மாற்று இடம் வழங்க கோரிக்கை. உழவர்கரை தக்கக்குட்டை பகுதியில் உள்ள குளத்தின் ஓரத்தில் வசித்து வருபவர் சந்திரா. இவருக்கு பட்டா வழங்குவதற்காக அதிகாரிகள் வந்த சமயத்தில் பலத்த மழையால் இவரது குடிசை வீடு இடிந்து விழுந்திருந்தது. அங்கு வீடு இல்லாத காரணத்தை காட்டி அதிகாரிகள் அவருக்கு பட்டா வழங்காமல் சென்றுள்ளனர். ஏற்கனவே 3 முறை மழையால் இவரது குடிசை வீடு இடிந்து விழுந்து சேதமாகி உள்ளது. மீண்டும் குடிசை அமைத்தால் மழையில் இடிந்துவிடும் என்ற அச்சத்தின் காரணமாகவே சந்திரா மிகவும் சிரமப்பட்டு தற்பொழுது அங்கு கல்வீடு ஒன்றை கட்டியுள்ளார். இந்நிலையில் உழவர்கரை தொகுதி எம்எல்ஏ சிவசங்கர் தரப்பிலிருந்து எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி பூமி பூஜை போடப்பட்டு இன்னும் 2 வாரங்களில் அந்த கல்வீடு இடிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சந்திரா மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். தனது நிலைமை குறித்து சந்திரா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில இணை செயலாளர் லாவண்யாவிடம் முறையிட்டார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற லாவண்யா பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் அப்பகுதி மக்களிடம் விவரங்களை கேட்டறிந்தார். மழையினால் வீடு இல்லாததாலேயே பட்டா கிடைக்கவில்லை என்பதனையும் தற்பொழுது கட்டியுள்ள வீடும் இடிக்கப்பட உள்ளதையும் அறிந்து வேதனை தெரிவித்தார்.
விசாரணைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமமுக மாநில இணை செயலாளர் லாவண்யா அரசுக்கு கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். ஏற்கனவே 3 முறை மழையால் வீடு இழந்த சந்திரா கஷ்டப்பட்டு கட்டிய இந்த வீட்டையும் இடிப்பது வேதனைக்குரியது. எனவே பாதிக்கப்பட்ட சந்திராவுக்கு மீண்டும் பட்டா வழங்கி அவருக்கு உரிய மாற்று இடம் வழங்கி மறுவாழ்வு அளிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுவே அப்பகுதி மக்களின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பாக உள்ளது. வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஒரு பெண்ணின் வீட்டை இடிக்க காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ஏழை மக்கள் கழகம் முப்பெரும் விழா, எம்எல்ஏக்கள் பங்கேற்பு. புதுச்சேரி மாநிலம் ஏழை மக்கள் கழகத்தின் 1ஆம் ஆண்டு துவக்க விழா, விருதுகள் வழங்கும் விழா மற்றும் கவியரங்கம் ஆகிய முப்பெரும் விழா புதுவை தமிழ் சங்கத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு ஏழை மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவர் பூக்கடை கமலக்கண்ணன் அவர்கள் தலைமை தாங்கினார். இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், நேரு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் அகில இந்திய என்ஆர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் NS ஜெயபால் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். விழாவில் கவிஞர் புதுவை குமார், மருத்துவர் சுந்தர முருகன், வழக்கறிஞர் சாகுல் ஹமீது உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் பல்வேறு சமூக ஆர்வலர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். குறிப்பாக சமூக சேவையில் சிறந்த சேவை அன்னதானமே என்ற தலைப்பில் நடைபெற்ற கவியரங்கம் அனைவரின் பாராட்டுகளையும் பெற்றது. ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை காக்க கழகம் தொடர்ந்து பாடுபடும் என்று நிறுவனர் உறுதியளித்துள்ளார். கேமரா பாருங்க போட்டோ ஜெகன் அவர்களுக்கு அடுத்ததாக ராஜாத்தி லைன் மார்க்கு ஜெகன் ஏழை மக்கள் சிறந்த சமூக சேவகன விருது வாங்கிறார். அடுத்து லோர்து சேவகர் கோடீஸ்வரி அம்மா ஒவ்வொருவராக வரவும் அனைவருக்குமே இருக்கிறது. புதுச்சேரி வினோபா நகரில் GKP போட்டோ ஸ்டுடியோ திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட லாஸ்பேட்டை மெயின் ரோடு பாக்குமுடையான்பேட் வினோபா நகரில் GKP போட்டோ ஸ்டுடியோ திறப்பு விழா நடைபெற்றது. அதனை புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தொழில் முனைவோர் பிரிவு சேர்மன் சுகுமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். முன்னதாக விருந்தினர்களை ஸ்டுடியோவின் உரிமையாளர் பிரபு மற்றும் கவிதா பிரபு மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பளித்தனர். அப்பொழுது நல்லாசிரியர் விருது பெற்ற உடற்கல்வி ஆசிரியர் விநாயகமூர்த்தி மற்றும் ஆசிரியர் அருள் ஜோதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
புதுச்சேரி பொலிவுறு நகர வளர்ச்சி நிறுவனத்தின் நீடித்த வளர்ச்சிக்கான நகர்ப்புற திட்டத்தின் கீழ் மரப்பாலம் சலவை நிலைய கட்டிடம், வைத்திக்குப்பம் சலவை நிலைய கட்டிடம், மரப்பாலம் நேதாஜி நகர் சுகாதாரமான மீன் அங்காடி ஆகியவற்றை துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். புதுச்சேரி நகராட்சியின் சார்பில் பொலிவுறு நகர வளர்ச்சி நிறுவனத்தின் நீடித்த வளர்ச்சிக்கான நகர்ப்புற திட்டத்தின் கீழ் மரப்பாலம் சலவை நிலைய கட்டிடம், வைத்திக்குப்பம் சலவை நிலைய கட்டிடம், மரப்பாலம் நேதாஜி நகர் சுகாதாரமான மீன் அங்காடி ஆகியவற்றின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கட்டிடங்களை திறந்து வைத்தனர். மேலும் இந்த நிகழ்வில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், அனிபால் கென்னடி, தலைமை செயலர் டாக்டர் சரத் சவுகான், உள்ளாட்சித்துறை செயலர் கேசவன், பொலிவுறு நகர திட்ட நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சௌத்ரி முகமது யாசின் மற்றும் புதுச்சேரி நகராட்சியின் அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட தக்கக்குட்டை பகுதியில் உள்ள குளத்தை தூர்வாரி மேம்படுத்தி நடைபாதை அமைத்தல் மற்றும் VIP நகர் பகுதியில் சாலை அமைக்கும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட அருமாத்தபுரம் வார்டு தக்கக்குட்டை பகுதியில் உள்ள குளத்தை 1,33,55,000 ரூபாய் மதிப்பீட்டில் புறணமைத்து குளத்தை சுற்றி நடைபாதை மற்றும் சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதேபோல் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட VIP நகர் கிழக்கு மற்றும் மேற்கு உட்புற சாலைகளை 37,39,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதிலும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் ஜலீல், இளநிலை பொறியாளர் அருண் ஆனந்த் மற்றும் ஒப்பந்ததாரர், கிராம முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். யூனிவர்சல் மனித உரிமை பாதுகாப்பு கழகம் சார்பில் உலக மனித உரிமை நாள் விழா கொண்டாடப்பட்டது. யூனிவர்சல் மனித உரிமை பாதுகாப்பு கழகம் சார்பில் உலக மனித உரிமை நாள் விழா 14/12/2025 அன்று காலை 10 மணியளவில் தலைமை அலுவலகத்தில் கேக் வெட்டி எளிய முறையில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொது செயலாளர் தினகரன் தலைமை தாங்கினார். மகளிரணி தலைவி தாயம்மா முன்னிலை வகித்தார். நெல்லிக்குப்பம் செய்தி தொடர்பாளர் ராஜேந்திரன் வரவேற்புரையை நிகழ்த்தினார். நீதித்துறை செயலாளர் ராமலிங்கம் நன்றி உரையை வழங்கினார். புலன் விசாரணை செயலாளர் விஜயபாஸ்கரன் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். மற்றும் சிறப்புரையை பத்மநாபன் நிறுவன தலைவர் மற்றும் MV ராஜா அகில இந்திய தலைவர் ஆகியோர் வழங்கினர். புதுவையில் புதியதாக உதயமாகியுள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் துவக்க விழா நடைபெற்றது. புதுவையில் புதியதாக உதயமான லட்சிய ஜனநாயக கட்சியின் துவக்க விழாவில் மணவெளி தொகுதியின் பொறுப்பாளர் மக்கள் சேவகர் முருகன் என்கின்ற பெருமாள் அவர்களின் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களுக்கு செங்கோல் வழங்கி வாழ்த்துக்களை கூறினார்கள். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு எதிராக செயல்படும் அரசியல் கட்சிகளை கண்டித்து புதுச்சேரி முருக பக்தர்கள் நடத்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 15/12/2025 காலை 11 மணிக்கு காலத்தீஸ்வரன் கோவில் தெரு, மிஷன் வீதி சந்திப்பு சோழிய செட்டியார்கள் சமூக நலக்கூடத்தில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இதில் திருக்கைலாய ஸ்ரீ கந்த பரம்பரை, ஸ்ரீ கணேச தேசிக சுவாமிகள், திருமங்கலம் சிதம்பரேஸ்வரர் திருமடம், சகலமும் சிவமே அறக்கட்டளையின் தலைவர் ஸ்ரீ ஆறுமுகம் ஐயா அவர்கள், இந்து முன்னணியின் புதுச்சேரி மாநில தலைவர் சுனில்குமார், விஸ்வ இந்து பரிஷத் வட தமிழக செயலாளர் ஞானகுரு, பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொது செயலாளர் மோகன்குமார், சிவனடியார்கள் பவானி அம்மா, மகேஸ்வரி அம்மா ஆகியோர் பங்கேற்று பேட்டியளித்தனர்.
திருபுவனை தொகுதி முன்னாள் எம்எல்ஏ கோபிகா முன்னிலையில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பிறந்தநாள் விழா. திருபுவனை தொகுதி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி துணைத் தலைவர் திருபுவனை பெருமாள் மற்றும் தொண்டரணி இணை செயலாளர் விநாயகம்பட்டு வினோத் அவர்கள் ஆகியோர் இணைந்து திருபுவனை தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா அவர்களின் முன்னிலையில் கேக் வெட்டி இனிப்புகளை கொடுத்து சால்வை அணிவித்து பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முக்கிய மாவட்டம், மாநிலம், இளைஞரணி, தொண்டரணி, மகளிரணி, தொகுதி கட்சி நிர்வாகிகள் எம்ஆர்கே ராஜா, பாலு, செல்வம், பெருமாள், ராஜேஷ், ஜானி, பூமிநாதன், செந்தில், ஐயனார், விஜயன், பாரதிராஜா, வேலாயுதம், முருகன், ஜெயக்குமார், தென்றல், திருமா, தினேஷ்குமார், கட்சி பிரமுகர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த பிறந்தநாள் விழாவை திருபுவனையின் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் இளையராஜா அவர்கள் தலைமையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் எழுந்தருளி உள்ள குஹானந்தர் சித்தர் பீடத்தில் லலிதாம்பிகை வராகி ராகுகால பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குஹானந்தர் சித்தர் பீடத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கும் அன்னை ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகை திதி, நித்திய ராஜ மாதாங்கி, கால பைரவர், பத்ரகாளி, மகாவராகிக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை, அபிஷேகம், வாசனை திரவியங்கள், மஞ்சள் தூள், குங்குமம், பால், தயிர், இளநீர், கரும்புச்சாறு, நாற்றங்க பைத்திய மாவு, அரிசி மாவு, பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர், விபூதி, ஸ்வர்ணம், நகையால் அபிஷேகம், கலசம், மகா அபிஷேகம், சோட சுப்ராசம் நடைபெற்று விசேஷ அலங்காரத்தில் அர்ச்சனை, மகா ஆரத்தி, பிரசாதம் வழங்கப்பட்டது. ராகு காலத்தில் அன்னை வராகியை வழிபட்டால் தீராத கடன், கல்யாணம், புத்திர பாக்கியம், உத்தியோகம், பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை, பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள், பூமியில் விளைச்சல், விலை ஏற்றம், கோர்ட்டு சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் நாக தோஷங்களும் பரிகாரங்கள் செய்யப்படும். அனைத்தும் நிவர்த்தியாகும். தேங்காய் தீபம் ஏற்றி விராலி மாலை சார்த்தி அர்ச்சனை செய்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும். ஜெய் வராகி விழாவை ஏற்பாடு செய்த ட்ரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ வித்யா வராகி உபாசகர் ஸ்ரீ 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 சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. நட்சத்திரம் உண்டு. நட்சத்திரம் பந்தம் பல்ல தீர்க்கமாயுகம் லலிதம்பிகா வாராகம்பிகை மகாபிரசாத் திருப்பரங்குன்றம் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக முதல் கையெழுத்திட்ட எம்பி வைத்தியலிங்கத்தை கண்டித்து நாளை முருகர் பக்தர்கள் சுதேசி மில் அருகே போராட்டம். திருப்பரங்குன்றம் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக முதல் கையெழுத்திட்டு முருக பக்தர்களை இழிவுபடுத்திய காங்கிரஸ் எம்பி வைத்தியலிங்கம் அவர்களின் செயலை கண்டித்து 16/12/2025 செவ்வாய்க்கிழமை மாலை 4:30 மணியளவில் மறைமலை அடிகள் சாலை சுதேசி மில் அருகில் அரோகரா கோஷம் முழங்க மகா தீபம் ஏற்றி தீப போராட்டம் நிகழ்த்தும் நிகழ்வு முருக பக்தர்கள் மற்றும் இந்து இயக்கங்கள் சார்பாக நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக அண்ணாமலை ex-IPS அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளார். இந்நிகழ்ச்சியில் இந்துக்கள் அனைவரும் குடும்பமாக ஒன்றிணைந்து இந்துக்களின் சக்தியை வெளிப்படுத்தி வெற்றி போராட்டமாக மாற்ற அனைத்திந்திய இந்து திருக்கோவில் பாதுகாப்பு சங்கத்தின் புதுச்சேரி மாநில தலைவியும் பாரதிய ஜனதா கட்சியின் மகளிரணி பொது செயலாளருமான பிரியா சந்திரசேகரன் பொதுமக்களுக்கு நோட்டீஸ் வழங்கியும் கடவுள் முருகர் புகைப்படம் வழங்கியும் அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் பிரகாஷ், தொகுதி மகளிரணி தலைவி யோக பிரியா, மாவட்ட துணை தலைவி ராஜம்மாள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தவளக்குப்பம் அருகே முன் விரோதம் காரணமாக மீனவரை கொலை முயற்சி செய்தவரை கைது செய்ய கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே நல்லவாடு சுனாமி குடியிருப்பை சேர்ந்தவர் வெற்றிவேல் என்கின்ற சத்தியமூர்த்தி, வயது 46. மீனவரான இவரும் அவரது மனைவி சசிகுமாரியும்
தவளக்குப்பத்தில் இருந்து நல்லவாட்டில் உள்ள அவர்களது வீட்டில் காரில் சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது பிள்ளையார் திட்டு கருமாதி கொட்டகை அருகே சென்றபொழுது சுமார் 40க்கும் மேற்பட்ட ஒரு கும்பல் காரை வழிமறித்து வெற்றிவேலை, கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டி தாக்கினர். இதனையடுத்து அவரது மனைவி சசிகுமாரியும் தாக்கப்பட்டுள்ளார். அவர்களை மீட்டு புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது குறித்து எஸ்பி ஜிந்தா கோதண்டராமன், ஆய்வாளர் சஜித், உதவி ஆய்வாளர் முருகானந்தம், ஜெயகுருநாதன் உள்ளிட்ட காவலர்கள் கொலை முயற்சிக்கான காரணங்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து வெட்டப்பட்டு சிகிச்சையில் உள்ள வெற்றிவேல் உறவினர்கள் மற்றும் நல்லவாடு மீனவர்கள் நியாயம் கேட்டும் கொலை முயற்சியில் ஈடுபட்ட குற்றவாளிகளை உடனே கைது செய்ய வலியுறுத்தி சுமார் 100க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி கடலூர் பிரதான சாலையான தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தி களைய செய்தனர். அதனைத் தொடர்ந்து வெற்றிவேல் கொடுத்த புகாரின் பேரில் 4 பேரை போலீசார் நேற்று இரவு கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை மீண்டும் நல்லவாடு மீனவர்கள் பேரணியாக சென்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் போலீசார் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி களைய செய்தனர். எனவே தொடர்ந்து பதட்டம் நீடிப்பதால் தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பு, தானாம்பாளையம், நல்லவாடு ஆகிய பகுதிகளில் சுமார் 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மணவெளி தொகுதியில் ரூபாய் 1.54 கோடி மதிப்பீட்டில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணி முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டத்தின் மூலம் அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி தொகுதி புறநாங்குப்பம் சாலையில் ரூபாய் 1.54 கோடி மதிப்பீட்டில் யூ வடிவ வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் நேற்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் நடராஜன், இளநிலை பொறியாளர் கார்த்திக், ஊர் முக்கிய பிரமுகர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மணவெளி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் நாள் காட்டியினை வழங்கினார். மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் தனது சொந்த செலவில் புத்தாண்டை முன்னிட்டு ஆண்டுதோறும் தினசரி நாள் காட்டியினை வழங்கி வருகிறார். அதன்படி எதிர்வரும் 2026 புத்தாண்டை முன்னிட்டு மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் புதிய தினசரி நாள்காட்டி வழங்கும் நிகழ்ச்சியை பூரணாங்குப்பத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் சிறப்பு பூஜை செய்து பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு நாள்காட்டியினை வழங்கி துவக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில, மாவட்ட நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், ஆலய நிர்வாக அதிகாரி மற்றும் அங்காளம்மன் கோவில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் பிசிபி நகர் மற்றும் கென்னடி நகர் பகுதியில் அங்கன்வாடி மையம் மற்றும் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட அரியாங்குப்பம் பிசிபி நகரில் சட்டமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 30,24,000 ரூபாய் மதிப்பீட்டில் அங்கன்வாடி மையம் கட்டுதல் மற்றும் கென்னடி நகருக்கு 17,38,000 ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைத்தல் என மொத்தம் 47,62,000 மதிப்பீட்டிற்கான பூமி பூஜைகள் இன்று நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார்.
இந்நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட உழந்தை பகுதியில் அமைந்துள்ள அப்துல் கலாம் அரசு ஊழியர் குடியிருப்பில் ஏஜி பிளாக் வகை 1 வீடமைப்பு மேம்பாட்டு பணிகள் ரூபாய் 46.90 லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த மேம்பாட்டு பணிகளுக்கான பூமி பூஜை கடந்த 11/12/2025 அன்று காலை 11 மணியளவில் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. பூமி பூஜையை தொடர்ந்து தற்பொழுது நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் அதிகாரிகளுடன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் பொழுது முன்னாள் உதவி பொறியாளர் பார்த்தசாரதி, இளநிலை பொறியாளர் ராமன், ஒப்பந்ததாரர் சதீஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். மேலும் இந்த ஆய்வில் கிளை செயலாளர்கள் சக்தி, ராகேஷ், மாணவரணி விஷ்ணு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதோடு அரசு ஊழியர் குடியிருப்பின் வசதியாளர்கள், முக்கிய பிரமுகர்கள், அரசு ஊழியர் குடியிருப்பு நலவாழ்வு சங்கத்தின் பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்களும் இதில் கலந்து கொண்டனர். அனைவரும் கலந்து கொண்டு பணிகளின் முன்னேற்றத்தை பார்வையிட்டனர். இந்த ஆய்வின் பொழுது பணிகள் தரமான முறையிலும் குறிப்பிட்ட காலத்திற்குள் நிறைவு செய்யப்பட வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். புதுவை அண்ணா சாலையில் அமைந்துள்ள போத்தீஸ் நிறுவனத்தில் வருடம் கிறிஸ்துமஸ் குடில் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் இந்த வருடத்திற்கான கிறிஸ்துமஸ் விழா நேற்று போத்தீஸ் நிறுவனத்தில் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாண்டா கரடி மற்றும் கிங்காங் குரங்குகளின் அட்டகாசம் போத்தீஸ் நிறுவனத்தின் வாடிக்கையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. மேலும் கிறிஸ்துமஸ் தாத்தா போத்தீஸின் வாடிக்கையாளர்கள் அனைவரையும் வரவேற்று குழந்தைகளுடன் மகிழ்ந்து விளையாடினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுவை மற்றும் கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ்ட் கலிஸ்ட், குழந்தைசாமி, பிளாமெண்டாஸ், பாஸ்கல் ராஜ், பிரேம்குமார் உட்பட பேராயர்கள் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் குடிலை திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் போத்தீஸ் நிறுவனத்தின் மேலாளர் பாலமுருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் HR மகேஸ்வரன் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை செய்திருந்தார்.
பூமா மமுக மீனவரணி துணைத் தலைவர் ஆனந்தன் கடந்த நவம்பர் 6ஆம் தேதி புதுச்சேரி காவல்துறை தலைமையக பொது தகவல் அதிகாரியும் காவல் கண்காணிப்பாளருக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கடந்த 10/10/2025 அன்று சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் தனது ஆதரவாளர்களுடன் உள்ளே புகுந்து பணியிலிருந்த போலீசாரை தொலைத்து விடுவேன் என்று நேரடியாக மிரட்டல் விடுத்து அதனை வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளனர். இதன் மீது புதுச்சேரி காவல்துறை எடுத்த நடவடிக்கைகள் குறித்த விவரம் நகல் வேண்டும். அன்றைய சம்பவம் குறித்து புதுச்சேரி காவல்துறை உயர் அதிகாரிகள் விசாரணை ஏதேனும் செய்திருந்தால் அந்த விசாரணையின் அறிக்கையின் நகல் மற்றும் வழக்கு ஏதேனும் பதிந்திருந்தால் FIR நகல் வேண்டும் என காவல் நிலையத்தில் போலீசாரை மிரட்டி பேசிய வீடியோவை சிடியில் இணைத்து கேட்டிருந்தார். இதற்கு கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் கடந்த 5/12/2025 மனுதாரருக்கு அனுப்பிய தகவலின் மேற்படி சம்பவம் சம்பந்தமாக காலாப்பட்டு காவல் நிலையத்திலிருந்து அறிக்கை தயார் செய்து மேல் அதிகாரிக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. விசாரணை அறிக்கையின் நகல் மற்றும் FIR நகல் எதுவும் இல்லை என்றும் பதிலளித்துள்ளார். இது குறித்து மனுதாரர் கூறுகையில், புதுச்சேரியில் சட்டம் அனைவருக்கும் பொதுவாகவே உள்ளதா? MLA மீது நடவடிக்கை எடுக்க புதுச்சேரி காவல்துறை பயப்படுகின்றதா? அல்லது காவல் நிலையத்தில் நடந்த அந்த சம்பவம் சரியானது என்று புதுச்சேரி காவல்துறை ஏற்றுக்கொள்கின்றதா என கேள்வி எழுப்பியுள்ளார். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.